வணக்கம் கோபால். அதாவது அரபிக்கடல்ல ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த வளிமண்டல சுழற்சி காரணமாக நேற்று காலையில 2 மணிலிருந்து தொடர்ச்சியாக இப்போது வரை தொடர்ச்சியாக கனமழை பெய்து கொண்டே வருகிறது. இதனால் அதுபோல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை பெய்து காரணமாக தாமிரபரணி, மணிமுத்தாறு மற்றும் பானசம்பட்டம் அனைத்து இது அணைப்பகுதியிலும் அணைகள் நிரம்பி 10,000 கண்ணடிக்கு மேல நேற்று திறந்து விட்டு தற்போது 40,000 கண்ணடிக்கு மேல தாமிரபரணியில் நீர் வருகிறது. இதற்கு போக காட்டாற்று வெள்ளமான நீரும் உடன் சேர்ந்து வருவதால் சுமார் 60,000 கண்ணடி நீருக்கு மேல தாமிரபரணியில் நிரம்பி வழிந்து செல்கின்றது. இதன் காரணமாக தாமிரபரணி கரை இருப்பு சுற்றுப்புறங்களில் நீர்கள் பிரிந்து செல்வதால் அனைத்து பகுதிகளிலுமே நமக்கு போக்குவரத்தானது தடைப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாமிரபரணி நதிக்கரையோரத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில் அனைத்தும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்கள் மாநகரத்தை பொறுத்த மட்டும் 12 இடங்கள் முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு மக்களை பத்திரமாக அந்த முகாம்களை தங்க வைத்துள்ளனர். இதே நேரத்தில் இன்றைக்கு காலையில மேலப்பாளையம் பகுதியில் நடராஜபுரம் அந்த சைடில் தொடர் மழையின் காரணமாக அந்த பழைய மண் சுவர் வீடு இருந்து இருவர் பலியாகி இருக்கிறார்கள். இதுவரை பலி எண்ணிக்கையே இல்லாத நிலையில் தற்போது வீடு இழுந்து பலியானது அப்பகுதி மக்களிடையே பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த தொடர் மழையின் காரணமாக நம்ம சென்னையிலிருந்து மேலும் ஒரு 8 குழுக்கள் இந்த தொடர் மலை பகுதிகளுக்கு பேரிடர் மீட்பு குழுக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். சுமார் 1,200 பேர் முகாம்களை தங்க வைக்கப்பட்டு அவங்களை பராமரிக்க வருகின்றனர். ஒரு 100 ஜேசிபி இயந்திரங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி வருகின்றன. வெள்ளத்தை பணியாற்றி வருகின்றனர். மேலும் நீதித்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்றிலிருந்து களத்தில் இருந்து உடன் பணியாற்றி எந்தெந்த பகுதிகளுக்கு என்னென்ன தேவையோ உடனடியாக அவர்கள் அதை சரி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு இயந்திரத்தை முடுக்கி விட்டுள்ளனர். இதே போல மாவட்டத்தின் பிற பகுதிகள் நாங்குநேரி, கிருஷ்ணவேலை, ராதாபுரம், களக்காடு அந்த பகுதியிலும் தொடர் மழை பெய்வதனால் அந்த களக்காடு, திருக்கன்குடியில் உள்ள திருக்கன்குடி, மணிமுத்தார் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ராதாபுரம் பகுதியில் அதிக கனமழை பெய்து வருவதால் அந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலையிலிருந்து போக்குவரத்தானது மாலைக்கு பிறகு எந்த பகுதிகளுக்குமே போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்படவில்லை. இதே போல் செல்லக்கூடிய, அதாவது தூத்துக்குடிக்கோ, கன்னியாகுமரிக்கோ, நாகர்கோவிலுக்கோ இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடியது முக்கியமான இடங்கள் தவிர மற்ற அனைத்து பக்கமும் போக்குவரத்து இயக்கப்படுவதாக சற்று முன்னதாக செய்தியாளர் சந்திச்சு அந்த தலைமைச் செயலாளர் சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க உண்மையில அப்படி சூழல் இருக்குதா? தண்ணி வடிஞ்சிருச்சா அந்த பகுதியில்? தண்ணி வடியக்கூடிய சூழ்நிலை தற்போதுதான் கொஞ்சம் மாநகர பகுதியில் மழை குறைந்து காணப்படுகிறது. மழை குறைய வடியும் என்று அனைத்து மக்களாலுமே எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பான்மையான இடங்களுக்கு மின்சாரமானது துண்டிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தான பொறுத்த மட்டும் 4 வழிச்சாலையில் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. பெரும்பாலும் நம்ம மாநகர பகுதிகளுக்குள்ள எந்த விதமான போக்குவரத்துமே நடைபெறவில்லை. திருச்சி, மதுரை செல்லக்கூடிய மாநகர 4 வழிச்சாலைகளுக்கு இயங்கக்கூடிய போக்குவரத்து மட்டும் இயங்கப்பட்டு வருகின்றன. அதே போல நேற்று சென்னையில் கிளம்பிய நெல்லை எக்ஸ்பிரஸ் கோயில்பட்டியில் நிறுத்தி வைத்துள்ளனர். நேற்று வந்தே பாரத் கிளம்பு ராத்திரி 2 மணி நேரம் தாமதமாக தான் நெல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. மேலும் ரயில்வே ஸ்டேஷன் முதல் பிளாட்ஃபார்ம் முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி உள்ளதால் அனைத்து நெல்லைக்கு வரக்கூடிய நிறைய முக்கியமான ரயில்கள் அந்தந்த பகுதியில் வரக்கூடிய இடங்களே நிப்பாட்டி வச்சிருக்காங்க கோபால்.